ஜிஞ்சின கஞ்சினுக்கா எங்கடா புறப்பட்ட? அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். தாத்தா மண்டே போட்டாரா? சொந்தக்காரருக்கு சீரியஸ் ஆபரேஷன். எங்களை விட்டா உனக்கு வேற சொந்தமே கிடையாது. திடீர்னு எப்படா சொந்தக்காரங்க வந்தாங்க? தூர தப்பாடா. அப்பா தூரம் ஆயிட்டாரா? அது வந்து இந்த சித்தப்பாவும் சித்தியும் 2 பேருக்குமே ஆபரேஷனா? அது இல்லடா. இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். போய் தொலை. ஏண்டா ஸ்ப்ரே வச்சிருக்கியா? பாடி ஸ்ப்ரே. சித்தப்பா அங்க சாக கிடக்குறாரு. அவரை பாக்குறதுக்கு நீ பாடி ஸ்ப்ரே போட்டு போணுமா? உண்மையே சொல்றா. எங்கடா போற? நான் சொல்றதெல்லாம் உண்மை. உனக்கு நம்ப இஷ்டம் இருந்தா நம்பு. கையடா. சட்ட கசக்குறான். ரொம்ப நாள் கழிச்சு துவச்சு மாட்டிருக்கேன். எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஒரு டைப்பா வர்றான். நீ எங்கடா புறப்பட்ட? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மலேசியால இருந்து மாமி வராங்கடா. மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எப்ப ரயில் விட்டாங்க? டேய் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு டேய் தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத. டேய் மணவரப்பட்டில நல்ல ஷூ எடுனோட. அங்க எடுக்க தேவையில்லை. இருந்த உன்னையும் நான் போட்டிருக்கேன். உனக்கு அதுக்கு தான் ஷூ? தென்காசில இருந்து எங்க அப்பா மாட்டை ஓட்டிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு. அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணனும். அதுக்கு தான் ஷூ. உங்க அப்பாவை பார்க்க போறதுக்கு புது ஷூ அவசியமோ? சாக கிடக்குறவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்கு அவன் பாடி ஸ்ப்ரே போட்டு போறேங்கிறான். உயிரோட இருக்கிற எங்க அப்பனை பாக்குறதுக்கு ஷூ போட்டு நான் போக கூடாதா? எங்கடா போற? சொல்டா. எல்லாரும் சொல்றதா இருந்தா நானும் சொல்றேன். மனோகர் வெளியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டிரெஸ் டை எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்கிறத அவங்கிட்ட நான் சொல்றதுக்குள்ள நீங்க எங்க போறீங்கிறத சொல்லுங்கடா. கத்தாதரா. சொல்றேன். சொல்லு. டேய் நான் கல்யாணிய தனியா பார்க்கணும்டா. எனக்கும். நானும் கல்யாணிய எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போனா ஒண்ணும் நடக்காதரா. ஏய் எல்லாரும் சேர்ந்து போலாம்டா. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். அப்படி இல்ல யாருமே போக வேண்டாம். சீக்கிரமா முடிவெடு. என்ன சொல்ற? ஓகேடா. அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவனை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஜென்ட்லா ஒதுங்கிக்கணும். சரியா? கோட்டு டை பேண்ட் சட்டை. டேய் ஏய் டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. மரியாதை கேக்குறேன். என் ட்ரெஸ்ல கொடுத்து பாங்கடா. டேய் கொன்னுருவேன். ஹலோ. டேய் வாங்கடா. ஏரியாவில் வந்து சைட் அடிக்கிறீங்க. என்ன திமிரு உங்களுக்கு? கொண்டு போய் முட்டிட்டு தட்டினா சரிப்படும். ஓடுறேன் சார். ஓடுறேன் சார். வந்து பொண்ணுல தெருவுல நடமாட முடியல. இந்த பசங்க மனசுல மன்மத குஞ்சு நினப்பு போல இருக்கு. இந்த காரணத்தியா நடக்கும். வந்துட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் அமைச்சிட்டாங்க. 4 நாள் நல்லா நிம்மதியா இருந்தேன். மாமியார் வீட்டுல வசதியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நீ நினைக்கிற மாதிரி அங்க அவ்வளவு சுகம்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. அதான் பார்த்தாலே தெரியுதே. அது சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்களே, போடா போதுன்னு சோறு தண்ணி போட்டு இங்க வச்சிருந்தா போற வர பொண்ணுங்களா சைட் அடிக்கிறதா? இப்படி இப்படி கண் அடிக்கிறது. உங்களால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா என்னையும் பொறுக்கி நினைச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு தேவையா? கெட் அவுட். போற வழியா. மனோ, நாங்க எங்க போவோம்? எங்களுக்கு யார தெரியும்? எங்களுக்கு எல்லாமே நீ தானப்பா. உங்களுக்கு எல்லாமே நான் தானே. அதனால தான் ஏன் ட்ரெஸ் திருடிட்டு வெளியே ஓடுனீங்க. ஏய், அன்னைக்கு இங்க திருடுனீங்க, நாளைக்கு வெளியே திருடுவீங்க. அப்புறம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இந்த அட்ரஸ் கொடுக்கறது. அவனுக்கு என்னையும் தெருவா எடுத்துட்டு போவாங்க. இது எனக்கு தேவையா? ஏய், உனக்கு என்னடா வாயில கொழுக்கட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல வாய் உடைச்சு அமிச்சாங்களா? நீ ஏன்டா பேசாம இருக்க? டேய் போங்கடா வெளியே. நான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போணும். கெட் அவுட். திருட்டு பஸ். இங்க பாருப்பா, தப்பு பண்றது சகஜம்தான். எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடு. இனிமே நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். இது நீங்க என்கிட்ட சொல்றது இதோட 100ஆவது போஸ்டர் அடிச்சு விட்டுங்கடா. ஏய், என்ன எனக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உடனே போய் ஆகணும். தள்ளுதல. டே கண்ணா, உன்னை பத்தி நீயே நினைச்சு பாரு. நீயோ ஒரு ஜென்டில்மேன். நீயே வீட்டை பெருக்கலாமா?
நீயே துணிமணிகளுக்கு சோப்பு போடலாமா? பாத்திரத்தை நீ தேய்ச்சேன்னா தேய்க்கிறவங்க இது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியமெல்லாம் செய்யலாமா? ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யலாம். ஆனா உங்களை மாதிரி பொறுக்கிங்களை தான் வீட்டுல வச்சு கூடாது. போடா. கேக்கண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ். மனம் புனியத்துல நிம்மராம நாங்க குடும்பம் நடத்துவோம். சத்தியமா சொல்றோம், எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டோம். ஏன் பாருங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மாமனார் இருக்கா, கண்ணை நோண்டி எடுத்துருவான். கண்ணா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம், உன் காலில் வேணாலும் விட தயார். ஆனா உனக்கு அது பிடிக்காது. இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதா நீங்க செஞ்சுட்டு வரீங்க இல்ல? பர்மணம், இதுக்கு மேல எங்களால கெஞ்ச முடியாது. ஏன்னா இதுக்கு மேல எப்படி கெஞ்சறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ப்ளீஸ். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மனம், நீ மட்டும் எங்களை கைவிட்டுட்டீன்னா இந்த வீட்டு வாசல்லே நாங்க 3 பேரும் தூக்குல தொங்கிடுவோம். முதல்ல அதை செய்யுங்க. எவ்வளவு நல்ல மனசு. நீ மறுபடியும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீனா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா உனக்கு அப்படின்னு இந்த ஊரே எங்களை பத்தி பேசும். இப்போ அப்படிதான் பேசிக்கிறாங்க. இதை விட கொஞ்சம் டீசெண்டா பேசும். சரி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஆனா இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணீங்க, பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சு கூடாது. இன்னையில இருந்து 5 நாளைக்கு வீட்டு படியே தாண்டவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரி சரி, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சமைச்சு வைங்க. மனோ, இது ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வரலாமா? அந்த 5 நாள் கணக்க நாளையில இருந்து வச்சுக்கீங்க. தரரிரரரே தானே நானே தரரிரரரே நானே நானே நாதம் எழுந்ததடி கண்ணம்மா நவரசம் ஆனதடி நாதம் எழுந்ததடி கண்ணம்மா நாதம் எழுந்ததடி. Advance course, okay? Come on, don't make so much noise. Sit down, please. இன்னைக்கு சார், உங்களுக்கு ஒருத்தர் லெட்டர் கொடுத்தாரு. யார் கொடுத்தாங்க? உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. யாருன்னு தெரியல. From கல்யாணி. என் இதயம் கவர்ந்த மனோ சைலன்ஸ். Practice yesterday's lessons, okay? Now I'll go coming. Hey you! கிளாஸ் நடக்கும்போது 2 பேருக்கு வெட்டி தரமா வரேன். 2 பேச்சு போரிக்கு பசங்களா உங்களுதானா போட வாசுகை. நேற்று வந்து இருந்தவர்கள் என்னை பார்த்தார்கள், நடனத்தை ரசித்தார்கள். ஆனால் என் கண்கள் மட்டும் உங்களை மட்டும் தான் ரசித்தன. இப்படிக்கு உங்கள் கல்யாணி யாரு? என்ன இது? நோ நோ நாட் மீ. நான் ஒண்ணும் பார்க்கல. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல. irrelevant, irregular, irresponsible, inquisitive. அறிவில் கவனுக்கு இருக்கா? இந்த வயசுல பொம்பளை ரூமுக்குள்ள போலாமா? பொம்பளை படம் போட்டிருக்கு, லேடிஸ் டாய்லெட் எழுதி இருக்கு. அதனால லேடிஸ் டாய்லெட்டா லேடிஸ் டாய்லெட்டா? நீ போலாமா? சார் எனக்கு அவசரம். அவசரம்னா அர்ஜென்ட். விளக்கறியா? நான் உள்ள போனப்ப யாருமே இல்ல சார். யாரும் இல்லையா? இருந்திருந்தா அது நாம் சார், அவங்க மட்டும் சத்தம் போடாம இருந்திருந்தாங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது சார். நீ தப்பு பண்ணா அவங்க சத்தம் போடக்கூடாதா? தப்பு பண்ணிட்டு போறது ஓடனா சத்தம் போட்டு புரியுது சார், ஹலோ புரியுது சார், புரியுது சார் அப்படின்னு கத்துவானா? சார்
தயவு செஞ்சு பிடிங்க சார், முடிஞ்சா பிடிச்சு கொடுங்க சார். அப்படின்னு கெஞ்சு வேணாம். நீ சரியில்லை, உன்னால எவ்வளவு பெரிய அசிங்கம். என்ன சார் வளவளன்னு பேசிட்டு? ஸ்டூடெண்ட் சார்னா நாங்க மறக்கலாம், இவர் சீட்டை நீங்க தான் கிழிக்கணும். சீட்டை கிடைக்கிறது தைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். போங்க போங்கம்மா. ஐ எம் வெரி சாரி சார். இனிமே எனக்கு எவ்வளவு அவசரமா வந்தாலும் லேடிஸ் டாய்லெட் பக்கம் போகவே மாட்டேன் சார். நேரா என் ரூமுக்கே வந்துடுறாங்கறியா? என்ன சார் உங்களுக்கே அந்த கஷ்டம்? சே ஏய் யங் மேன், யங் நோ நோ, இதுக்கெல்லாம் போய் எழுதுகிட்டு இத பாரு, தப்பு பண்ணா மாட்டக்கூடாது, மாட்டிக்கிற மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், ஆனா மாட்டதே இல்ல, மாற்றப்ப தப்பு பண்றதே இல்ல. இப்போ உன்ன மாதிரி எங்க தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, மாட்டிக்கிட்டா அந்த நேரத்துல அந்த தப்ப அந்த பொண்ணு மேலே திருப்பி விட்டுருவேன். அதனாலதான் நான் இதனால் வரைக்கும் மாட்டதே இல்ல. புரியுதா? புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சுது? இனிமே தப்பு பண்ணா உங்களை மாதிரி தான் பண்ணணும்னு புரிஞ்சுது சார். தட்ஸ் கரெக்ட். Thank you. Get lost, get out. சார் என்னையா தவறு விழுந்துருச்சு, கூப்பிடுற நேரத்துல வர மாட்டேன், இப்ப எங்க வந்த? அது இல்ல சார், லேடிஸ் டாய்லெட்ல ஒரு டீச்சர் அம்மா உள்ள மாட்டிட்டு கதவு திறக்க முடியாம ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்காங்க சார். டாய்லெட் டாய்லெட் டாய்லெட், இனிமே இந்த ஸ்கூலுக்கு டாய்லெட் ரூமே கிடையாது. இடிச்சு தள்ளையா, எல்லாத்தையும் வீட்லயே பிடிச்சிட்டு வர சொல்லு போ. ஐயோ, கிளாஸ் நடக்கிற நேரத்துல இவ்வளவு கூட்டம் வராண்டாலே. ஆனா கிளாஸுக்கு போங்க போங்க போங்க, வருங்க சீக்கிரே. உனக்கு சரியா சொல்லலாமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அடிக்கவே இல்லை, நான் அடிக்கவே இல்லை.